18 ஆண்டுகள் மத்தியில் எந்த ஆட்சி நடந்தாலும் அந்த ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கெடுத்த ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குன்னா ஒரே கட்சி திமுக கட்சி. 13 மாதங்கள் தான் அந்த ஆட்சி நீடித்தது. ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு ஜெயலலிதா ஆட்சியை கவுத்துட்டார். அந்த ஆட்சி கவிழ்த்த போது நாங்கள் தரவங்க ஆதரவுன்ட்டு ஓடோடி சென்று ஆதரவு அளித்த கட்சி எந்த கட்சி தெரியுமா? திமுக. சுரண்டி கொழுத்து அதிகாரத்தை சுவைத்த திமுக 2004 தேர்தல் நெருங்குதுன்னு டக்குன்னு பிஜேபி மதவாத கட்சி ஆயிடுச்சு. கடலுக்கு நடுவில் அந்த சேது கால்வாயை அமைக்கிறதுக்கு மண் அள்ளுறோன்னு சொல்லிட்டு மண் அள்ளுறதுல ஏகப்பட்ட கோடி ரூபாய் ஊழல். அப்படிப்பட்ட விஞ்ஞான ஊழல் செய்த கட்சி தான் திமுக. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த 75 ஆண்டு கால வரலாறு முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயித்ததா வரலாறே கிடையாது. இந்த பேராசை பிடித்த திமுக தான் இப்போது மீண்டும் 21 தேர்தல் போறவே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் வழங்காமல் சுரண்ட வேண்டும் என்று உங்களுக்கு. தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். கூட்டணியெல்லாம் இறுதி ஆயிடுச்சு. இந்த பக்கம் என்டி அணி, இந்த பக்கம் திமுக கூட்டணி அப்படின்னு அனல் பறக்கும் பிரச்சாரத்தை இரு தரப்பும் செய்து வருகிறார்கள். இன்றைக்கி இந்த திமுக என்ற கட்சியோட பேராசையை பற்றி விவாதிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நண்பர்களே, 2014 மக்களவைத் தேர்தலில் பிஜேபி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று பிரதமர் திரு மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்து தொடர்ந்து 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார். பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. (2004) மற்றும் 2009 ஆகிய மக்களவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி இருந்தது. திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தோழர்களே, 18 ஆண்டுகள் மத்தியில் எந்த ஆட்சி நடந்தாலும் அந்த ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கெடுத்த ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குன்னா ஒரே கட்சி திமுக கட்சி. அது எப்படிங்க எந்த ஆட்சி நடந்தாலும் அந்த ஆட்சி அமைச்சரவையில் பங்கெடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதுதான் திமுக. விபி சிங் பிரதமராக இருந்ததிலிருந்து அதற்கு பிறகு தேவகவுடா, ஐகே குஜ்ரால், அதற்கு பிறகு 99 வாஜ்பாய் ஆட்சி, அதற்கு பிறகு 2004 காங்கிரஸ் கூட்டணி, 9 காங்கிரஸ் கூட்டணி. தொடர்ந்து இந்த அத்தனை ஆட்சிகளிலும் திமுக அமைச்சரவையில் பங்கு வகித்தது. 3வது முறையாக பிஜேபி ஆட்சியை பிடித்து இன்றைக்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட தேர்தல் இனிமேல் ஜெயிக்குமான்ற அளவுக்கு பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் திமுக என்பதை நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தீர்கள் என்றால் புரியும். ஸோ இந்த தொடர்ந்து எல்லா கூட்டணி ஆட்சியிலையும் அமைச்சரவையில் பங்கு வகித்தார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. இன்றைக்கி இந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வைக்கக்கூடிய பிரதான முழக்கமே பாசிச பாஜக உள்ளே வந்துடும், பாஜக வளரக்கூடாது, பாஜக மதவாத கட்சி அப்படின்ற பிரச்சாரத்தை தான் மு.க. ஸ்டாலினும் திமுக தலைவர்களும் முன்னெடுக்கிறார்கள். 1998 அதிமுக ஆதரவோடு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமரானார். 13 மாதங்கள் தான் அந்த ஆட்சி நீடித்தது. ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு ஜெயலலிதா ஆட்சியை கவுத்துட்டார். அந்த ஆட்சியை கவிழ்த்த போது அப்போது காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்குது. அந்த ஆட்சியை கவிழ்த்த போது ஏடிஎம்கே ஆதரவு வாபஸ் வாங்கினா என்ன, நாங்கள் தரவங்க ஆதரவுன்ட்டு ஓடோடி சென்று ஆதரவு அளித்த கட்சி எந்த கட்சி தெரியுமா? திமுக. அதற்கு பிறகு 99 மீண்டும் நடந்த பொது தேர்தலில் பிஜேபி பெரும்பான்மை கிடைக்காமல் திரு வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் பிரதமராகிறார். அந்த அமைச்சரவையில் 5 வருடங்கள் திமுக அமைச்சரவையில் பங்கு வகித்தது. ரைட்டா? சரி, ஒரு கூட்டணி கட்சியில் இருக்காங்க, ஏதோ ஒரு கூட்டணி சேர்ந்துட்டாங்க, அதில் இருக்காங்கன்னா ரைட், அந்த கூட்டணியில் தானே தொடரணும். அந்த மக்களவை டென்யூர் முடிந்து, அந்த ஆட்சி முடிந்து 2004 தேர்தல் வருவதற்கு சரியாக 3 மாதத்திற்கு முன்பாக திமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகுகிறது.
என்னங்க ஏங்க இப்படி விலகுறீங்கன்னு கேட்டால் பிஜேபி மதவாத கட்சிங்க. 5 ஆண்டுகள் வாஜ்பாய் அமைச்சரவையில் பங்கெடுத்து சுரண்டி கொழுத்து அதிகாரத்தை சுவைத்த திமுக 2004 தேர்தல் நெருங்குதுன்னு டக்குன்னு பிஜேபி மதவாத கட்சி ஆயிடுச்சு. இன்றைக்கி அதிமுகவை போயும் பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, மதவாத கட்சியோட கூட்டணி வைத்திருக்கிறீர்களே அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணுறாங்களே. இவங்க கடந்த காலத்தில் பிஜேபியோட கூட்டணி வைக்கவில்லையா? அப்போது 2004 காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. மன்மோகன் சிங் பிரதமர் ஆகிறார். திமுகவிலிருந்து டிஆர் பாலு, ஆர் ராசா உள்ளிட்டோர் கேபினட் அமைச்சராகிறார்கள். தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் கேபினட் அமைச்சராகிறார்கள். ஆர் ராசாவுக்கு தொலைத்தொடர்பு துறை ஒதுக்கப்படுகிறது. டிஆர்பி ராஜாவுக்கு கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து துறை ஒதுக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு இந்த திமுக பேராசை புடிச்ச கட்சின்றதை நீங்கள் பார்க்கணும். தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு சந்திரசேகர் ராவ் அப்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறார். எல்லாருக்கும் கூட்டணி அமைச்சரவைன்றதுனால எல்லாருக்கும் மந்திரி பதவி கொடுக்கணும்ல, அதுபோல் திரு சந்திரசேகர் ராவ் அவர்களுக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு தரைவழி போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையை அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் ஒதுக்குகிறார். எங்களுக்கு சொன்னபடி நாங்கள் கேட்ட துறை கொடுக்கல, கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து துறை எங்களுக்கு தான் தர்றேன்னு சொன்னாங்க, கொடுக்காமல் சந்திரசேகர் ராவ் கொடுக்குறேன்ட்டாங்கன்ட்டு பதவியேற்பு விழாவை புறக்கணித்து விட்டு திமுக எம்பிக்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு கருணாநிதி மெட்ராஸ் வந்துட்டாருங்க, தெரியுங்களா? ஸோ டிஆர் பாலுவுக்கு அந்த கப்பல் போக்குவரத்து மற்றும் தரைவழி போக்குவரத்து துறையெல்லாம் வாங்கிட்டாங்கல்ல. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடியவர்கள் தான் திமுகன்னு சர்க்காரிய கமிஷனில் வர்ணித்தது சும்மா வர்ணிக்கல. சேது கால்வாய் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து டிஆர் பாலு ஒரு திட்டத்தை இதை பண்ணியே ஆகணுன்றார். திமுக எம்பிக்கள் ஆதரவில் தான் மன்மோகன் சிங் அரசு நடக்குதுன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். வேறு வழி இல்லை, கூட்டணி கட்சி கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சரின்னு அந்த திட்டத்துக்கு ஒப்புதலும் அளிச்சிட்டாங்க. கடலில் கடலுக்கு நடுவில் அந்த சேது கால்வாய் அமைக்கிறதுக்கு மண் அள்ளுறோன்னு சொல்லிட்டு மண் அள்ளுறதுல ஏகப்பட்ட கோடி ரூபாய் ஊழல். இன்னொன்று, கடலில் இவங்க மண் அள்ளினாங்களா இல்லையான்ட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படிப்பட்ட விஞ்ஞான ஊழல் செய்த கட்சி தான் திமுக. இது இந்த சேது கால்வாய் ஊழலில் சொன்னேன். அதற்கு பிறகு 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் என்று 2G ஊழல் மிகப்பெரிய ஊழலாக வெடித்து இன்று வரை விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே, அந்த 2G ஊழலை செய்தது திமுகவின் ஆர் ராசா. பின்னாளில் அவர்கள் ஆதாரங்கள் இல்லாமல் நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் ஊழல் நடந்தது என்பது உண்மை. நீதிமன்றத்தில் நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஊழல் நடந்தது உண்மை. ஸோ இந்த 2G ஊழலாச்சா, சேது கால்வாய் ஊழலாச்சா? அதற்கு பிறகு இன்னும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்போது காங்கிரஸ் கட்சி மீது வைக்கப்பட்டது. 2009 மீண்டும் காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் திமுக ஆதரவோடு ஆட்சி அமைகிறது. அதிலும் திமுக அமைச்சர்களாக பதவி ஏற்கிறார்கள். ஆனால் அதற்குள் இந்த 2G ஊழல் மற்ற ஊழல் எல்லாம் வெடித்து நாடு முழுக்க பிஜேபி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறது. அண்ணா ஹசாரே தலைமையில் டெல்லியில் போராட்டம், உண்ணாவிரதம். அப்போது தான் கேஜ்ரிவால் என்ற அரசியல்வாதி எல்லாம் உருவாகிறார். மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கின்றன. கிட்டத்தட்ட நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியை வெறுக்க தொடங்கிவிட்டார்கள். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு 2014 தேர்தலில் அந்த 2G ஊழல், நான் சொன்ன இந்த இவ்வளவு ஊழல் இதெல்லாம் சேர்ந்து தான் 2014 காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது. 42 இடங்களோ 52 இடங்களோ தான் வாங்கினாங்க. அப்போ எப்பேற்பட்ட தோல்வி என்று யோசித்து பாருங்கள். அந்த தோல்விக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்த கட்சி எதுவென்றால் திமுக. இவர்கள் செய்த ஊழல். ஆர் ராசா கைது செய்யப்பட்டு சிறை சென்றார், கனிமொழி சிறை சென்றார். 2009-10 நடந்த அந்த ஊழலில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் கட்சியால் எந்திரிக்கவே முடியலைங்க. இப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இவ்வளவு மந்திரி பதவிகளை வாங்கி அனுபவித்து சுரண்டி கொடுத்தார்களா இல்லையா? இப்போ இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்கள். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா, இப்போ தாவேக என்ற ஒரு கட்சி இருப்பதன் காரணமாக இல்லைன்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளில போகிறோன்னு கேட்குறாங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? நீங்கள் அனுபவிச்சிங்கல்ல, 10 வருஷம் அனுபவிச்சிங்கல்ல, உங்களால் தான் அந்த கட்சியே அழிஞ்சிச்சு. 10 வருஷம் அனுபவிச்சிங்கல்ல,
சரிங்க, தேர்தலுக்கு பிறகு பேசிக்குவோங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற பேச்சை எடுக்காதீங்களா, கூட்டணி தேவையில்லை அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களே சொன்னாரா? ஸ்டாலின் கட்சியை சேர்ந்த திமுகவின் மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்களா இல்லையா? ஆட்சியெல்லாம் பங்கு கொடுக்க முடியாதுன்ட்டு. அப்போ நீங்கள் மத்திய அரசில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா அதில் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். ஏன் அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதானே வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்று? ஆனால் இப்போ காங்கிரஸ் எங்களுக்கு கூடிய அதிகாரத்தில் பங்கு கூடியான்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது. இது என்னென்னா சட்டாம்பிள்ளைத்தனம், அடாவடி. எளிமையாக சொன்னால் அடாவடி. இந்த அடாவடி செய்யக்கூடிய கட்சியோடு இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இணைந்து இருப்பதற்கு காரணம் பிஜேபி என்ற கட்சியை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் அவர்களை இணைகிறார்கள். இப்படி கூட்டணி கட்சிகளை எல்லாம் நடத்தக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டணி கட்சிகளை மதிக்கிறதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மதிக்கவில்லை என்பது தான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பெரும் விமர்சனமாக திமுக மீது எழுந்தது. நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த 75 ஆண்டு கால வரலாறு முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயித்ததா வரலாறே கிடையாது. ஆனால் அந்த கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு அதிகாரத்தில் கொஞ்சம் பங்கு கூடியான்னு கேட்டால் மட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் இதுக்கு பேர் ரவுடித்தனம் இல்லை, பேராசை இல்லை. இந்த பேராசை பிடித்த திமுக தான் இப்போது மீண்டும் 21 தேர்தல் போறவே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் வழங்காமல் சுரண்ட வேண்டும் என்று உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட முரண்பாடான கூட்டணின்றது உங்களுக்கு தெரியுதா? அந்த பிப்ரவரி இறுதி முதல் மார்ச் 2வது வாரம் வரை நடந்த காங்கிரஸ் திமுகவினரிடையே நடந்த இந்த வார்த்தை மோதல்கள் எல்லாம் நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த கூட்டணியை பொருந்தா கூட்டணி. இந்த கூட்டணி தான் இன்று உங்கள் முன்னால் வாக்குகளை கோரி வருகிறார்கள். தப்பித்தவறி கூட இந்த கூட்டணியை ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா தமிழகத்தை அதல பாதாளத்தில் தள்ளும் பாவத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். ஆனால் திமுக மட்டுமல்ல, திமுக செய்கிற எல்லா தவறுகளையும் பொறுத்து கொண்டு பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தை காரணமாக காட்டி உங்களது வாக்குகளை கேட்டு கூட்டணி கட்சிகள் வருகிறார்கள் அல்லவா, அவர்களையும் நீங்கள் நிராகரிக்க வேண்டும். திமுக மட்டும் இல்லை, திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, அத்தனை பேரையும், லெட்டர் பேடு கட்சி எல்லாம், ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அந்த கட்சியோடெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் இருக்குது தோற்றுருவோன்னு. அந்த பயத்தை உண்மையாக்க வேண்டியது வாக்காளர்களாகிய உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது. வாக்களிக்கும் தினத்தன்று மனசில் காலையிலேருந்தே சொல்லிக்கணும். இன்னும் 7 மணிக்கெலாம் வாக்குப்பதிவு தொடங்கிட்டோம், முத நாள்லேருந்தே சொல்லிக்கங்க. காலையிலேருந்து இல்லை, முத நாள்லேருந்து. தீய சக்தி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, தீய சக்தி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, திமுக என்ற தீய சக்தி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்றதை மந்திரம் போல நீங்கள் சொல்லிக்கொண்டு இந்த தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் தோழர்களே. நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் அதை நினைவுபடுத்த வேண்டியதும் வலியுறுத்த வேண்டியதும் எனது கடமை என்பதால் நான் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறேன். தப்பித்தவரை கூட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறேன். நன்றி. தமிழகத்தை காப்போம்.